வணக்கம் அன்பு நண்பர்களே. வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கிறாராங்கிறத மகா பெரியவர் உணர்த்தின 2 நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராதா அப்படிங்கிற பக்தருக்கு நடந்த நிகழ்வு இது. இவங்க ஒவ்வொரு தடவையும் மகானை தரிசிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை தரிசனத்துக்கு போகும்போது அவங்க மனசில் தோணுனபடிக்கு ஒரு அருகம்புல் மாலையை அழகாக தொடுத்து அதுக்கு அரளிப்பூவை பார்டராக கொடுத்து மாலையாக கட்டினார். அதை ஒரு காகிதத்தில் சுற்றிக்கிட்டு இன்னொரு சின்ன காகிதத்தில் கொஞ்சம் கற்கண்டுகளை எடுத்து தனித்தனி பொட்டலங்களாக கையில் எடுத்துக்கிட்டு மகா பெரியவரை தரிசிக்க வந்தாங்க. ஸ்ரீமடத்துக்கு வந்து மகா பெரியவர் முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்ட ஏராளமான காணிக்கைகளுக்கு நடுவில் தன்னுடைய 2 பொட்டலங்களையும் ஒரு ஓரமாக வச்சாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத கூட அங்கே இருந்தவங்க யாரும் கேட்கல. மகா பெரியவர் அந்த 2 பொட்டலங்களையும் ஏறெடுத்து கூட பார்க்கல. 8 மணிக்கு ஆசிரமம் வந்த அந்த பெண்மணி தன்னுடைய காணிக்கையை மகா பெரியவர் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த மடத்தை விட்டு தான் நகழுவதில்லைன்னு மனதுக்குள்ளேயே சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க. 8 மணி 10 மணி ஆச்சு, 10 மணி 12 மணி ஆச்சு. இன்னமும் அந்த பொட்டலங்கள் வைக்கப்பட்டபடியே இருந்தன. யாரும் அதை பொருட்படுத்தலை. சுமார் 12 மணிக்கு இன்னொரு பெண்மணி மகானை தரிசிக்க வந்தாங்க. அந்த பெண்மணியோட கையில ஒரு வெள்ளி கவசம். அது அந்த பெண்மணியோட ஊரில் இருக்கும் பிள்ளையாருக்கு போட வேண்டிய கவசம். மகா பெரியவரோட உத்தரவுப்படி அந்த பெண்ணின் ஊர்கோவில் பிள்ளையாருக்கு மிக நேர்த்தியான வேலைப்பாட்டோட செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த கவசத்தை தன் கையில் வாங்கிய மகான் அப்படியே மடியில் வச்சுக்கிட்டார். தன் மடியில் கணபதியை வைத்து கொண்டிருந்த மகா பெரியவர் சுற்றிலும் மடத்து சிப்பந்திகள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு எட்ட இருந்த அந்த 2 காகித பொட்டலங்களை கையால் காட்டி அதை எடு அப்படின்னு சொன்னார். அங்கே இருந்த எந்த பக்தருக்கும் அந்த பொட்டலங்களில் என்ன இருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது, ராதா அவர்களை தவிர. எல்லார் முன்னிலையிலும் மகா பெரியவர் அந்த பொட்டலங்களை பிரிச்சாரு. ஒரு பொட்டலத்துல சொல்லி வச்ச மாதிரி ஒரு அருகம்புல் மாலை, இன்னொரு பொட்டலத்துல பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ற மாதிரி கற்கண்டு. மகா பெரியவர் அந்த பொட்டலங்கள்ல என்ன இருக்குன்னு மகான் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை, அதுக்குள்ள இருக்கிறத பார்க்கவும் இல்லை. அந்த பெண்மணி கொண்டு வந்திருந்த அருகம்புல் மாலையை தன் கையாலேயே கணபதிக்கு சாற்றினார். சுற்றி இருந்த அத்தனை பக்தர்களுக்கும் ஆச்சரியமும் பரவசமும். அருகம்புல் மாலையை கொண்டு வந்திருந்த அந்த பெண்மணியின் கண்களிலோ தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சில நேரம் நாமெல்லாம் இறைவன் நம்ம காணிக்கையை ஏற்றுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவன் எப்போவும் அது மேலே தன்னோட பன்மடங்கு அதிகமான கருணையவே கொடுத்து வைக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் காஞ்சி பெரியவர் அவர்கள் ஸ்ரீமடத்தில் எப்பவும் பல்வேறு இடங்களில் அமருவார். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாறை மீது அமர்ந்து கொண்டிருந்த போது தன் கைகளால் அந்த பாறையை தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது வித்தியாசமாக ஏதோ ஒன்று தட்டுப்படவும் அந்த பாறையை நல்லா பார்த்தாரு. அது ஒரு சதுர வடிவிலான பாறை. அதில் அந்த காலத்து வட்டெழுத்தில் ஏதோ எழுதியிருந்தாங்க. உடனே மடத்து சிப்பந்திகளை கூப்பிட்டு சுண்ணாம்பால பூச சொன்னார். சுண்ணாம்பால அதை பூசவும் அந்த எழுத்துக்கள்லாம் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது. தொல்புற ஆராய்ச்சியிலையும் கல்வெட்டு ஆராய்ச்சியிலையும் மகா பெரியவருக்கு அதீத ஆர்வமும் பாண்டித்யமும் இருக்கு. உடனே சென்னையில் இருந்து 2 தொல்பொருள் ஆய்வாளர்களை வர வச்சாங்க. அந்த ஆய்வாளர்கள் அதை வாசிச்சு தன் ஆராய்ச்சியின் முடிவின்படி என்ன சொன்னாங்கன்னா, இந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் கூறியுள்ளபடி யாரோ ஒரு பக்தர் அந்த ஊரில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வசித்தவர் கணபதிக்கு தினமும் நெய் விளக்கு போடுவதற்காக சில ஆடுகளை தானம் அளித்ததாக அந்த கல்வெட்டு கூறுகிறது. அந்த கல்வெட்டு கிடைத்த இடத்திலிருந்து அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி மடத்துக்கு அருகில் இருந்த ஒரு பிள்ளையாரை காட்டி இந்த பிள்ளையாருக்கு தினமும் நெய்வேத்தியம் செய்வதற்காகத்தான் அந்த ஆடுகளை யாரோ ஒரு பக்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானம் பண்ணியிருக்காரு, அதை குறிப்பிட்டு தான் அந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு தன்னோட ஆராய்ச்சி முடிவை மகா பெரியவர்கிட்ட சொன்னாங்க. உடனே மகா பெரியவர் என்ன சொன்னார்னா, ஏதோ ஒரு பக்தர் பெருமளவு பக்தியிலையும் வேண்டுதலோடையும் இந்த காணிக்கையை செலுத்தியிருக்காரு, அது நின்று போயிட வேண்டாம். அன்புள்ளம் கொண்டு அந்த பக்தரோட காணிக்கை தொடர்ந்து
கணபதிக்கு போய் சேரணும்னு சொல்லி மடத்தின் மூலமாக அந்த கணபதிக்கு தொடர்ந்து நெய்விளக்கு போட்டுட்டு வரணும்னு உத்தரவிட்டார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் முகம் தெரியாத ஏதோ ஒரு பக்தர் கணபதிக்கு கொடுத்த காணிக்கையை கூட மகா பெரியவர் சரியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போதே அந்த காணிக்கையின் மகத்துவமும் அதன் மேல் கிடைக்கப் போகும் இறைவனின் அருளையும் அவர் உறுதி செய்கிறார். பக்தியும் காணிக்கையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.